வணக்கம். தமிழ் ஆஸ்ட்ரோலைஃப் சேனல் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. 2026 புத்தாண்டு ராசி பலன்கள். நீங்கள் எந்த ராசி, எந்த நட்சத்திரம், எந்த வயசில் இருக்கிறீங்க, அந்த வயசுக்கு என்ன தசை நடக்குது, அதாவது 16 வயசுலேருந்து 95 வயசு வரைக்கும் உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குதோ அந்த தசாபுத்தி நடக்கக்கூடிய கிரகத்துக்கு இந்த 2026 கோச்சார கிரகங்கள் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும், 12 ராசிகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வயதினருக்கும் தனித்தனி தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. மீனராசி செவ்வாதசை. இந்த மீனராசியில் செவ்வாதசை நடக்கக்கூடிய நபர்கள், இது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வயசான காலத்தில் வரக்கூடிய தசை. இது நிறைய பேர் பார்க்கறதுக்கு வாய்ப்பில்லை, இருந்தாலும் அந்த 80 வயசுலேருந்து 90 வயசு வரைக்கும் வரும். இது 83 வயசுலேருந்து 90 வயசு வரைக்கும் இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வரும் வயசான காலகட்டத்தில். இது நோய் நொடி பிரச்சனைகள் எதனா இருந்துச்சுனாக்கா அவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை பார்க்கலாம். இந்த செவ்வாய் அப்படிங்கிறது ராசிக்கு 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், பாக்கியஸ்தான அதிபதி. இந்த ராசிக்கு முழுமையான யோகத்தை செய்யக்கூடிய தசை அப்படின்னாக்கா இந்த செவ்வாய் தசையும் சொல்லலாம். ஆனால் உங்களுக்கு சனி பகவான் ஆதிக்கம் இருக்குது, 7.5 சனி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பார்த்து நிதானமாக கவனத்தோடு நீங்கள் இருக்கிறது நல்லது. அது கவனம் அப்படிங்கிறது உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உணவு பழக்க வழக்கத்தில் எப்பவுமே கவனமாக இருக்கணும். இந்த செவ்வாதசை என்ன பண்ணும் 2026 செவ்வாதசை நடக்கிறவங்களுக்கு இது எந்த வயது காலகட்டத்தில் வரும்? இந்த மீனராசியில் 3 நட்சத்திரங்கள் இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரங்கள், இந்த 3 நட்சத்திரத்திலே எந்த வயசு காலகட்டத்தில் இந்த செவ்வாதசை அப்படிங்கிறது வரும்? பூரட்டாதிக்கு நான் சொல்லிட்டேன் 83லேருந்து 90 வரைக்கும். இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 78 வயசுலேருந்து 85 வயசு வரைக்கும் 7 வருடங்கள், அதாவது ஒரு வருஷம் முன்ன பின்ன வரலாம். 2ஆம் பாதம் இல்லைனா 3ஆம் பாதம் 10 வருஷம் தசாபுத்தி இருப்புகள் இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு 71 வயசுலேருந்து 78 வயசு வரைக்கும் உங்கள் சுய ஜாதக தசாபுத்தி இருப்பை பொறுத்து ஒரு வருஷம் முன்ன பின்ன இருக்கலாம். 4ஆம் பாதத்தில் இருந்தீங்கன்னாக்கா 63 வயசுலேருந்து 70 வயசு வரைக்கும் இதுலேயும் ஒரு வருஷம் முன்ன பின்ன இருக்கலாம். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு 4 பாதங்களை கொண்டது. இதில் முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 58 வயசுலேருந்து 75 வயசு வரைக்கும், 2ஆம் பாதம் இல்லைனா 3ஆம் பாதம் இந்த 10 வருஷம் தசாபுத்தி இருப்பு இருக்கிறவங்களுக்கு 53 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும். இப்போ ரேவதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் இருக்கிறீங்கன்னு வச்சிங்களேன், தசாபுத்தி இருப்புகள் 3 வருடம் இருக்குது அப்படின்னா கூட 46லேருந்து 53 வயசு வரைக்கும் இந்த செவ்வாய் மகாதசை அப்படிங்கிறது வரும். நான் சொன்ன தசாபுத்தி இருப்புக்கள் ஒரு சிலருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் தசாபுத்தி இருப்புக்கள் பொறுத்து ஒரு வருஷம் முன்ன பின்ன வரலாம். உங்கள் சுய ஜாதகத்தில் தசாபுத்தி எப்படி இருக்கோ அதை நீங்கள் பார்த்துங்க. இப்போ செவ்வாதசை, இந்த செவ்வாதசை, செவ்வாய் அப்படின்னா மங்களகாரகன், மண் சம்பந்தப்பட்ட கிரகம். இவர் இந்த கிரகம் நல்லா இருந்தால் மட்டும்தான் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா இருக்கும். இதே செவ்வாய் பகவான் இவர் உங்கள் சுய ஜாதகத்தில் நல்ல அமைப்பில் இருந்தால் தான் வீடு வாசல் எல்லாமே அமைஞ்சிருக்கும். ஒன்று நல்லா கூட இல்லைன்னு வச்சிங்களேன், இப்போ நீசமாக கூட இருக்கட்டும், அதுக்காக வீடு அமையாதுன்னு சொல்ல முடியாது. அதை பார்த்த கிரகங்கள் இல்லை இவர் பார்த்த கிரகங்கள் அந்த தசையில் வேணால் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கலாமே தவிர இது வயசான காலத்தில் வரக்கூடிய தசை. இந்த 7 வருஷம் மட்டும்தான் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு, உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. இதில் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மத்தியம வயதில் வரக்கூடிய தசை. இதில் வீடு வாசல் வண்டி வாகனம் நிறைய இருக்குது இல்லையா, உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்குது இல்லையா, அதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னா இந்த செவ்வாயும் நல்லா இருக்கணும். ஒரு வீடு கட்டணுன்னாலும் சரி, ஒரு காலி மனை வாங்கினாலும் சரி, இல்லை கட்டின வீடு வாங்கினாலும் சரி, இது செவ்வாய் தான் பார்க்கணும் மெயினாக. செவ்வாய் இதை கொடுக்குற அமைப்பில் இருக்காரா, சரி கொடுக்குற அமைப்பில் இல்லைன்னாக்கா கொடுக்க மாட்டாரா அப்படின்னு கிடையாது. வேற ஒரு தசை, அந்த தசையில் தான் கொடுக்கும். அந்த தசை அப்படிங்கிறது நல்ல ஒரு அமைப்பில் இருந்துச்சுனாக்கா எல்லா தசையிலும் நிறைய பேர் வீடு வாங்குறாங்க. செவ்வாய் தசையில் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எல்லாமே அமையக்கூடிய தசை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பாக்கியஸ்தான அதிபதி தசை, இது கெடுக்காது, முடிஞ்ச அளவுக்கு கெடுக்காது. ஆனால் இந்த ஆண்டு ஜென்ம சனி போயிட்டுருக்கு. உங்களுக்கு சனி பகவானுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது. இப்போ சனியுடைய தலையிடுதல் அதிகமாக இருக்குது. உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவான் அமர்ந்த இடம், அதாவது 3, 6, 8, 12 ஆகிய இடங்களில் 12ங்கிறது அவரோட வீடு. லக்னத்துக்கு அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல இந்த சனி பகவான் இருந்தால், லக்னத்துக்கு அவயோகம் செய்யக்கூடிய நட்சத்திரம் அவரோட நட்சத்திரமாக இருந்தால் கூட சரி, கடக லக்னம், சிம்ம லக்னம்,
இது மாதிரி இப்போ மேஷ லக்னம் இல்லைனாக்கா விருச்சிக லக்னம் இதுக்கெல்லாம் வந்து இவர் பாதகாதிபதியாக வந்துடுவார் சனி பகவான். இந்த பாதகாதிபதி அவரோட சொந்த நட்சத்திரத்தில் இருந்தாலும் சரி, இது மாதிரியான 7.5 சனி வரும்போது உங்களுக்கு ப்ராப்ளத்தை கொடுக்கும். 7.5 சனி வரும்போது ப்ராப்ளத்தை கொடுக்குனாக்கா எது சார்ந்துனாக்கா, நீங்கள் எம்ப்ளாயாக இருந்தீங்கனாக்கா அந்த வேலையில் பிரச்சனை வைக்கும், இல்லை தொழிலில் இருந்தீங்கனாக்கா தொழிலில் பிரச்சனை வைக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா கடன் அமைப்பு கொடுத்துரும். ஏதோ ஒரு வகையில் 6ஆம் இடத்தோடு இவர் சம்மந்தப்பட்டால் கடன் அதிகமாக இருக்கும். அதாவது செவ்வாய் 6ஆம் இடத்தோடு சம்மந்தப்படலைன்னா பரவாயில்ல, அந்த தசை சரியில்லை கூட கடன் வாங்காமல் ஏதோ ஒன்று போயிட்டுருக்கு, அப்படியே ரவுண்டிங்கில் போயிட்டுருக்கும். அதனால் இது வந்து கடனை கொடுக்கக்கூடிய தசையா அப்படின்னா கடனை கொடுக்கக்கூடிய தசை கிடையாது. உடல் நலத்தை கூட ஒரு சில பேருக்கு பாதிக்கலாம். உடல் நலத்திலும் இப்போ இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு மருத்துவ செலவுகள்லாம் இருந்துச்சுன்னா அது கம்மியாகும். இந்த செவ்வாய் மகா தசையில் பாக்கியஸ்தானாதிபதி தசையில் சனி பகவான் என்ன கொடுக்குறார் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா, இது நன்மை செய்யக்கூடிய தசை அப்படிங்கிறதுனால மறைமுகத்தில் இருக்கக்கூடாது. அதாவது உங்கள் ராசிக்கு 3, 6, 8, 12 ஆகிய இடங்களில் இருந்து தசை பண்ணிச்சுன்னா இந்த செவ்வாய் தசை அப்படிங்கிறது நல்லா இருக்காது. இது மாதிரி மறைவு ஸ்தானங்களில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் பார்த்துக்கணும். நீங்கள் தொழில் பார்த்துக்கணும், வேலை வாய்ப்பு பார்த்துக்கணும், வயசுக்கு ஏற்ற மாதிரி. பின்னாடி வயசில் ரொம்ப வயசான காலத்தில் இருந்தீங்கன்னாக்கா உடல் நலத்தை பார்த்துக்கணும், உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். இது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா தொழில் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா பெருசாக கடன் வாங்காதீங்க. வேலையில் இருக்கிறீங்கனாக்கா எம்ப்ளாயாக இருக்கிறீங்கன்னா, அதாவது இப்போ ப்ரொமோஷன்லாம் எதிர்பார்க்குறதோ இல்லை வேலை ரீதியாக கொஞ்சம் நெருக்கடிகள் நிறைய கொடுக்கும். அதாவது மறைவு ஸ்தானத்தில் இருந்தால். மறைவு ஸ்தானத்தில் இல்லைன்னா கூட உங்களுக்கு மன உளைச்சல்கள் உண்டு, சின்ன சின்ன நெருக்கடிகள் உண்டு, ஆனால் வளர்ச்சிகளை கொடுத்துரும். ஒரு சில பேருக்கு வந்து சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் கொடுத்துருக்கும், இடம் சம்மந்தமான பிரச்சனைகள் கொடுத்துருக்கும். இது எல்லாமே இந்த காலகட்டங்களில் தீர்வுக்கு வரும். ஜென்ம சனியில் தீர்வுக்கு வந்துடும். 5ஆம் இடத்தோடு சம்மந்தப்பட்டதுன்னு வச்சிங்களேன், உங்கள் சுய ஜாதகத்தில் 5ஆம் இடம்ங்கிறது நீசம். அப்போ நீசம் ஆயிட்டாருனாக்கா வந்து 5ஆம் இடம் அப்படிங்கிறது நீசம். அங்கே இருந்தால் ப்ராப்ளம் கன்ஃபார்மாக உண்டு. அந்த தசைங்கிறது கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும். அதே 5ஆம் அதிபதி அப்படின்னாக்கா சந்திரன். இப்போ சந்திரனோட நட்சத்திரத்தில் இருக்காருன்னு வச்சிங்களேன், இப்போ வந்து பூர்வீக சொத்துல பிரச்சனைகளை வைக்கும். ஒரு சில பேருக்கு உடல்நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை வைக்கும். இதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இது மாதிரி 5ஆம் அதிபதியோட நட்சத்திரத்திலேருந்து தசை பண்ணிச்சுனாக்கா உணவு பழக்க வழக்கத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆனால் வாரிசுகளோட வளர்ச்சி சிறப்பு, இது மாதிரி நிறைய சொல்லலாம். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் இருக்கிற இடத்த பொறுத்து இந்த ஆண்டு கொஞ்சம் டிப்ரெஷன் இருக்குது. அதாவது சனி பகவான் நகரக்கூடிய இடத்துல, சனி பகவான் பார்க்கக்கூடிய இடத்துல செவ்வாய் இருந்துச்சுனாக்கா கொஞ்சம் கவனமாக இருங்க. அதுலேயே வந்து தொழில் செய்யக்கூடிய நபர்கள் மணி லாக் ஆகும், பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி சனி பார்க்கக்கூடிய இடத்துல இல்லைன்னா சனி நகரக்கூடிய இடத்துல செவ்வாய் இல்லைன்னாக்கா உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அதாவது வேலை வாய்ப்பு, தொழில் எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கும். வயதான காலகட்டத்தில் இருந்தீங்கன்னாக்கா உடல் நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும், மனநலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும். அதிகபட்சமாக இது வந்து கேதுவோடு சேர்ந்து இருந்ததுன்னு வச்சிங்களேன், இல்லை குருவோட சேர்ந்து இருந்தால், இல்லை குரு பார்வை உங்கள் சுய ஜாதகத்தில் கேதுவுக்கு இருந்தால், இது மாதிரியான அமைப்புள்ள ஜாதகங்களுக்கு நிறைய ஆன்மீகம் சார்ந்து நிறைய முன்னேற்றங்களை கொடுக்கும். நிறைய ஆன்மீகம் சுற்றுலா போகிறது, ஆன்மீகம் சார்ந்து நிறைய கோயில் குளத்துக்கு போகிறது. இது மாதிரி மன அழுத்தத்தில் இருந்தீங்கன்னா மன அழுத்தத்துலேருந்து வெளியே வருவீங்க. ஒரு சில பேருக்கு வந்து மணி லாக்காக இருந்தால் அந்த மணி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, பணம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது நிறைய பேருக்கு வந்து மணி லாக் 2023 இருந்து பண பிரச்சனை இருக்குது. கொடுத்த பணம் வரல, வாங்கின பணத்தை கொடுக்க முடியல, கடன் பிரச்சனை. இந்த கடன் பிரச்சனையெல்லாம் ஓரளவுக்கு சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இப்போ வந்து உணவு பழக்க வழக்கத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ரேவதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் இருந்தீங்கன்னாக்கா கணவன் மனைக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் வரும். வீட்டில் வந்து எல்லாமே உங்களுக்கு அனுசரித்து போகிறது நல்லது, வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது, எதையுமே விட்டு கொடுத்து போங்க. இது மாதிரி தான் இந்த செவ்வாதசைங்கிறது. வீடு கட்டக்கூடிய ஐடியா ஒரு சில பேருக்கு இருந்துச்சுனாக்கா இந்த காலகட்டத்தில் வீடு கட்டுவீங்க. அதாவது குறையா விட்ட வீடாக இருந்தாலும் சரி இப்போ நிறைவாகும். வீடு கட்டுறது இல்லைனாக்கா ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, வண்டி வாகன சேர்க்கை, அது மாதிரி இந்த செவ்வாய் கொடுத்துரும். ஒரு பக்கம் அலைச்சலை வைக்கும், ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மன நிம்மதி இல்லாமல் ஏதோ ஒரு டிப்ரெஷன்லேயே போயிட்டுருக்கோம். வெளியாட்களை நம்பி நீங்கள் முதலீடு பண்ணுறது வேண்டாம். ஷேர் மார்க்கெட்டில் இந்த காலகட்டங்களில் போடாதீங்க, பணம் போடாதீங்க. யாரையும் நம்பி பணம் கொடுக்காதீங்க. வட்டி கொடுறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டத்தில் தான் முடியும். இந்த மீனராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் செவ்வாய் தசை அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை இந்த 2026 கொடுக்கும். நன்றி.